இந்த மாநாடு 2005 ஆரம்பித்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு நாட்டிலே நடத்தி வருகிறோம். இந்த மாநாட்டினுடைய நோக்கமே என்னவென்றால், முக்கியமாக தமிழர்கள் இயற்கையாகவே கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள் என்றுதான் நடத்துவது வழக்கம். உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் நடத்துவாங்க, பண்ணுவாங்க. அறிவுபூர்வமான நிகழ்ச்சிகளை நடத்துவது ரொம்ப குறைந்து போச்சு. சுத்தமாக இல்லை. அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இது ஒரு ப்ராஜெக்டை எடுத்து எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ், தமிழர்களை பொருளாதாரத்துறையில் எப்படி அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவது, எப்படி அவர்களை மேம்பாடு அடைய செய்வது என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். சென்ற ஆண்டு மிக சிறப்பான மாநாடு வாஷிங்டன் டிசியில் நடைபெற்றது. இந்த ஆண்டு அது மொரீஷியஸில் நடத்த திட்டமிட்டுள்ளோம். செப்டம்பர் 11, 12, 13 தேதிகளில் நடைபெறுகிறது. இந்த மாநாடு முக்கியமாக என்னவென்றால், மொரீஷியஸில் 1 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. மொரீஷியஸில் முதல்ல போய் இறங்குறவங்க தமிழர்கள் தான். ஸோ அதனால தான் இந்த ரூபா நோட்டில் தான் இன்றைக்கி தமிழில் 10 ரூபாய், 1 ரூபாய், 20 ரூபாய், 200 ரூபாய் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை எடுக்க கூட முயற்சி செய்தார்கள், அது எடுக்க முடியவில்லை. அதற்கு பிறகு அது முதல்ல தான் இருந்துச்சு, அதை 2ஆவது போடணும்னு பார்த்தாங்க, அதுவும் போட முடியலை. ஆகவே தமிழர்கள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பவர்கள் எழுந்து அதையெல்லாம் காப்பாற்றிட்டாங்க. இப்போ அந்த ஊரில் தான் இந்த மாநாடு நடத்துறதுக்கு, அந்த தீவிரம் தான் நடத்துறதுக்கு முடிவு செய்திருக்கிறோம். இந்த மாநாட்டை நான் அந்த ப்ரெஸ் ரிலீஸை படிச்சுலாம் நினைக்கிறேன். படிச்சுட்டுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உலக தமிழர்களின் பொருளாதார வலிமையை ஒருங்கிணைத்து இல்லை பரவாயில்ல, அவர் சர்வதேச முதலீடுகள், தொழில் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பு, தொழில்நுட்பம் பரிமாற்றம் மற்றும் புதிய பொருளாதார கூட்டமைப்புகளை உருவாக்கும் நோக்கில் 13வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு மொரீஷியஸில் உள்ள அடல் பிகாரி வாஜ்பாய் மாநாட்டு அரங்கத்தில் நடைபெறும். இது போன வருஷம் தான் நம்முடைய பிரதம அமைச்சர் திரு மோடி அவர்கள் அதை திறந்து வச்சார். வாஜ்பாய் பேரில் இருக்கிறது. அங்கே மகாத்மா காந்தி இன்ஸ்டியூட் இருக்குது, ஜவஹர்லால் நேரு இன்ஸ்டியூட் இருக்குது, அதே போல் இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் இருக்குது. இப்போ அடல் பிகாரி வாஜ்பாய் பேரில் ஒரு இன்ஸ்டியூட் வந்திருக்கு. அங்கே தான் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கோம். அங்கே நல்ல பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது. இந்த மாநாட்டிற்கு 20க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள். இந்த மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக மொரீஷியஸ் பிரதம அமைச்சர் அழைத்திருக்கிறோம். அவர் வருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார். அதே போல கடைசி நாள் பிரதமர் பேர் டாக்டர் நவீன் சந்திர ராம்குலாம். அவர் அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கின ராம்குலாமுடைய மகன். அவர் தான் இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. அவர் நாங்கள் நேரில் சந்தித்து கேட்டோம். அது வரன்னு ஒத்துக்கிட்டாரு. திரும்பி போய் அவரை ரீகன்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு அரசியல்வாதிகள் தெரியும், எப்பவுமே ஒரு தடவை கேட்டால் போட்டு போதாது, திரும்பி கேட்கணும். அதுக்கு அடுத்தாற் போல் கடைசி நாள் நிகழ்ச்சிக்கு இவர் இந்தியன், அதாவது மொரீஷியஸோட குடியரசுத் தலைவர் கூப்பிட்டுருக்கோம். அவர் அந்த மாநாட்டினுடைய நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதோடு இல்லாமல் இந்தியன் ஹை கமிஷன், அதாவது இந்திய தூதரகம் தூதர் அனுராக் ஸ்ரீவத்சவா, அதே போல் துணை தூதர் அபர்ணா கணேசன், தமிழ் லேடி, 2 பேரும் தான் இந்த மாநாட்டுக்கு பெரிய உதவி செய்கிறாங்க. டெய்லி இந்த மாநாட்டு என்ன நடக்குது, யாராவது வராங்க, எவ்வளோ உங்களுக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குது, எப்படி மாநாடு நடத்த போகிறீங்க, எல்லாம் அவங்க கூட இருந்து எங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் கூப்பிட்டு எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்படியே அந்த மாநாடு நடக்குது. அதே போல் மொரீஷியஸினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் இங்கே நிறைய வந்திருப்பார், உங்களுக்கு தெரியும், பரமசிவம் பிள்ளை வையாபுரி, அவர் வராரு. அதே போல் டெல்லியிலிருந்து நம்ம 2 அமைச்சர்களை கூப்பிட்டுருக்கோம். ஒன்று நிதின் கட்கரி, சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, நேரில் போய் பார்த்து கூப்பிட்டேன். அவர் முதல்ல வரமாட்டேன்னு சொன்னார். நான் சொன்னேன், எங்கள் ஊரில் நிறைய மகாராஷ்டிரத்தில் இருக்காங்க, தஞ்சாவூரில், அதே போல் உங்கள் தொகுதியில் நாக்பூர்லேயே நிறைய தமிழர்கள் இருக்காங்க, நீங்கள் வரணும். 2வது பிஜேபியில் நீங்கள் முன்னாடி தலைவர்கள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பகுதி தான் கிடையாது, இந்தியா முழுசும் நீங்கள் தலைவர் தான், அதனால் எங்கள் தமிழ் மாநாட்டுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டேன். இது தமிழ் மொழி மாநாடு அல்ல, பொருளாதார மாநாடு. உங்கள் சப்ஜெக்டே ரோடு டிரான்ஸ்போர்ட்டு தான். அதனால் நீங்கள் பேசணும். உங்கள் மராட்டிய மக்கள் அங்கே மொரீஷியஸில் இருக்காங்க, அதனால் வரணும்னு கூப்பிட்டேன். அதுக்கு பிறகு அவர் இவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பிறகு அவர் ஒத்துக்கிட்டா இருப்பாரான்னு சொல்லி
அதே போல் ஷெகாவத், கஜேந்திர சிங் ஷெகாவத், அவர் ராஜஸ்தான்காரர். அவர் வந்து டூரிசம் மற்றும் கல்ச்சர் மினிஸ்டர். அவர் வந்து இங்கே சென்னையில் வந்து அவருடைய 2 டாட்டர்ஸும் ஊட்டியில் தான் படித்தாங்க. அதனால் அவர் 15 நாளைக்கு ஒரு இடம் ஊட்டிக்கு வருவார், சென்னைக்கு வந்து தான் போவார். அதனால் சென்னை அவருக்கு புதுசாக இல்லை, தமிழர்களும் புதுசாக இல்லை. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னையோட நெருங்கிய தொடர்பு உள்ளவர். அவரை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அதே போல் தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜெயஸ்ரீ பிரபாகரன் அவர்களை அழைத்திருக்கிறோம். அவர் வருவதாக ஒத்துக்கொண்டுள்ளார். மற்ற அமைச்சர்கள் அழைத்துள்ளோம். அவர்கள் வந்து இன்னும் இது வரல, கன்ஃபர்மேஷன் வரல. இண்டஸ்ட்ரியல்ஸ் மினிஸ்டர் கூப்பிட்ருக்கோம், டூரிசம் மினிஸ்டர் கூப்பிட்ருக்கோம், அதே போல் ஐடி மினிஸ்டர் கூப்பிட்ருக்கோம். அவங்களுக்கெல்லாம் பதில் வரல, வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அதே போல் புதுச்சேரியில் சீஃப் மினிஸ்டரையும் சிவக்குழந்தையும் கூப்பிட்ருக்கோம். அவங்களும் 2 பேரும் வரதாக சொல்லியிருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் வர்றது சந்தேகம் தான், சிவக்குழந்தை கண்டிப்பாக வந்துடுவார் ஆச்சு. அதே போல் இந்த மாநாடு வந்து செப்டம்பர் 11ஆம் தேதி நடக்குது. அன்னைக்கு வந்து மகாகவி பாரதியாருடைய நினைவு நாள், இறந்த நாள். ஆகவே அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா, எங்கள் மாநாட்டினுடைய தொடக்க விழாவில் பாரதியார் படத்திறப்பு நிகழ்ச்சியும் சேர்த்து வைத்திருக்கிறோம். அதற்கான யாரை கூப்பிட்டு திறக்க வைக்கிறது அதுக்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் மாநாட்டினுடைய கடைசி நாள் 13ஆம் தேதி முடிஞ்ச 14ஆம் தேதி அந்த ஊரில் ஒரு அண்ணா சேர் இருக்குது. அதில் பேரறிஞர் அண்ணா நினைவு சொற்பொழிவு வந்து நம்ம விஐடி சான்சலர், அண்ணாவோட பழகினவர், அண்ணாவோட எம்பியானவர், அண்ணாவோட நெருக்கமானவர், அவர் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய ஸ்பீச் அண்ணாவை பற்றி கொடுக்க போகிறாரு. அது 14th. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். முதல் நாள் பாரதியார், கடைசி நாள் அண்ணா. இது ஒரு கோர்வையாக அமைஞ்சிருக்கு. அதே போல் இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பிஸ்னஸ் மேனு எல்லாம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்லேருந்து வராங்க. ஆஸ்திரேலியாவிலேருந்து வராங்க, சிங்கப்பூர்லேருந்து வராங்க, மலேசியாவிலேருந்து வராங்க, யூஏலேருந்து வராங்க, பஹ்ரைன்லேருந்து வராங்க, அமெரிக்காவிலேருந்து வராங்க, இங்கிலாந்துலேருந்து வராங்க, சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து வராங்க. ஆமாம், அதாவது 25 பேர்லேருந்து 30 பேர் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்தே வராங்க. மலேசியாவிலேருந்து ஒரு 30 பேர் வராங்க. அந்த மாதிரி எல்லா நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் வருகிறார்கள். ஆகவே இந்த மாநாடு வந்து மிக சிறப்பான ஒரு மாநாடாக நடைபெறும். 2வது இன்னொரு விஷயம் என்னக்க, நம்ம ஆட்கள் எல்லாருமே அயர்லாண்டை பார்க்கணும்னு ஒரு ஆசை உண்டு. அயர்லாண்டில் போய் பார்த்தா அந்த அயர்லாண்டு எப்படி இருக்கு, அதுவும் தமிழர்கள் வாழ்கிற அயர்லாண்டு. அது வந்து ஒரு இந்து மகா சமுத்திரத்தில் மத்தியில் ஒரு டாட் மாதிரி இருக்கும். அந்த அயர்லாண்டில் தான் தீவு அந்த தீவில் தான் அந்த மாநாடு நடக்குது. ஆகவே இந்த மாநாடு வந்து ஒரு மிக வித்தியாசமான அதே தேவையான மாநாடு. என்ன வேடிக்கைன்னா, அங்கே மொரிஷியஸில் யார் கம்பெனி ஆரம்பிக்கிறது இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிக் பிஸ்னஸ் மேன்லேருந்து சாதாரண பிஸ்னஸ் மேன் வரையிலும் அங்கே ஒரு அக்கௌண்ட்டு, அங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த என்னென்ன ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் அங்கே கொஞ்சம் எளிதாக இருக்குது, அதனால் எல்லாம் ஆரம்பிச்சுருக்காங்க. அதனால் பிஸ்னஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ண முடியும். ஆகவே இந்த மாநாடு வந்து ஒரு சிறப்பான மாநாடு. இந்த மாநாட்டுக்கு எங்களுக்கு உடனிருந்து 13 மாநாடு நடத்தி கொடுத்த பெருமை நம்ம சான்சலரையும் நம்ம பிஜேபி அண்ணாச்சியவே சாரும். அவர்கள் எந்த நிகழ்ச்சிக்கும், நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு எதுக்கும் அவங்க வர்றதில்லைன்னு சொல்றதில்லை, எல்லாத்துக்கும் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆகவே இப்போ வந்து பத்திரிகையாளர் நிலையில் திரு டாக்டர் ஜி விஸ்வநாதன் சான்சலர் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போது நடைபெற இருக்கின்ற 13வது உலக தமிழ் பொருளாதார மாநாட்டை பற்றி அதனுடைய தலைவர் விஆர்எஸ் சம்பத் அவங்களுடைய முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் எடுத்து சொன்னார்கள். நாம் தமிழ்நாட்டில் ஒரு பகுதி மொழி, இன்னொரு பகுதி பொருளாதாரம். தமிழ் ஏற்கனவே வளர்ந்த மொழி. தமிழர்கள் வளர்ந்தால்தான் அதை பாதுகாக்க முடியும். பொருளாதார ரீதியாக நாம் வளர வேண்டும். அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்களையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாமும் அவர்களுக்கு பயன்பட வேண்டும். அதனுடைய நோக்கம்தான் தமிழர்கள் எல்லாரையும் ஒன்றாக்கி எங்கெங்கே யாருக்கு உதவி செய்ய முடியுமோ பொருளாதார ரீதியாக
அதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்கா வரை எங்கெங்கே தமிழர்கள் வாழ்கிறார்களோ உங்களுக்கு தெரியும், தமிழர்கள் கிட்டத்தட்ட 160 நாடுகளில் உலகத்தில் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 100 நாடுகளுக்கு மேலே அவர்களுக்கு குடியுரிமையே இருக்கிறது. அதுவும் அதிகமாக வாழ்கின்றது தென்னாப்பிரிக்காவாக தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு வெளியே அதிகமாக வாழ்வது தென்னாப்பிரிக்கா. அதுவும் டர்பன் நகரில் மட்டும் 10 லட்சம் பேர் இருக்காங்க. தமிழ் தான் ரொம்ப குறைவுங்க. இதெல்லாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு முக்கியமானவர்கள்லாம் வருகின்ற காரணத்தினாலே அரசியல் ரீதியாக மட்டுமில்லை, பொதுவாக வியாபாரத்துறையில் இருப்பவர்கள், தொழில் துறையில் இருப்பவர்கள் வருவது, கலந்து பேசி என்னென்ன செய்தால் மக்களுக்கு பயன்படும், பொருளாதாரம் வளரும், மொத்த பொருளாதாரம் வளர வேண்டும், தனிநபர் பொருளாதாரமும் வளர வேண்டும். அது ரெண்டும் நடக்கணும். இப்போ இந்தியாவில் மொத்தமாக வளருது, ஓரளவுக்கு வளருது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தனிநபர் பொருளாதாரம் மிக குறைவாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் நம்ம ரொம்ப கீழே இருக்கோம். $3000 தான் நமக்கு தனிநபர் வருமானம். ஆனால் மொத்தத்தை பார்க்கும்போது உலகத்தினுடைய 6வது இடத்தில் இருக்கும். இதில் 3வது 4வது இடத்துக்கு போய் திருப்பி இப்போ 6வது இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பிரச்சனையால் ரூபாயினுடைய மதிப்பு குறைந்து போன காரணத்தினால இப்போ அது கீழே வந்துட்டோம். இதையெல்லாம் கலந்து பேசி என்னென்ன செய்ய முடியும். இப்போ ரூபாயினுடைய மதிப்பு ஏன் இவ்வளோ குறைஞ்சி போச்சு? நான் 1971 என்னை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க அரசாங்கத்தில், எம்பியாக இருக்கும்போது. அப்போ ஒரு டாலர் விலை $7,000. இப்போது 96 97 ஆகிப்போச்சு. அதனுடைய விளைவு தான் நம்ம பொருளாதாரம் மேலே போய் ரேங்கில் 4வது இடத்துக்கு போய் மறுபடியும் இந்த வருஷம் 6வது இடத்துக்கு வந்துட்டோம். ஜப்பானும் இங்கிலாந்தும் நமக்கு மேலே போயிட்டாங்க. இவைகளெல்லாம் ஆராய்ந்து பேசுவதற்கான இடம் இது. அதே போல் மற்ற நாடுகளுக்கு நாம் எப்படி உதவ முடியும் என்பது, தனிநபர் வருமானம் உயர்ந்தால்தான் மக்கள் வளர முடியும். இப்போ இந்த இலவசமெல்லாம் கொடுக்குறோம், வேணான்னு சொல்ல. ஆனால் இலவசமாக கல்வியை கொடுக்க வேண்டும். அதுதான் மேலே நம்ம உயர்த்தும். எங்கே நாடுகள்லாம் பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறதோ அவைகளெல்லாம் கல்வியில் வளர்ந்த நாடுகள். அதை நாம் செய்ய வேண்டும். இதுவரை எந்த அரசும் அதை முழுமையாக செய்யவில்லை. இதாவது செய்வார்கள் எதிர்பார்க்கிறோம். நமக்கு இந்தியாவில் ஒரு 40-50 நாடுகளில் கல்வி இலவசமாக வழங்கப்படுகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா பொருளாதாரமும் மேலே போயிடும். இப்போ இந்த நார்டிக் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்டிக் கண்ட்ரீஸ்ன்னு சொல்கிறது. இவங்க தான் உலகுக்கே முன்மாதிரியான நாடுகள். மக்களாட்சியிலும் முன்மாதிரி, பொருளாதாரத்தில் முன்மாதிரி நாடுகள். அங்கே அவங்களுடைய தனிநபர் வருமானம் $67,000. நாம் அதெல்லாம் பார்த்து என்னென்னு கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த மாநாட்டில் இதெல்லாம் விவாதிக்க இருக்கின்றோம், என்னென்ன செய்ய வேண்டும். அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ். நீங்கள் தனியார் நடத்தினா லாபம் வரும், அரசாங்கம் நடத்தினா நஷ்டம் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னால் பஸ்ஸு, பேருந்துகள் தனியார் நடத்தும் போது குறைஞ்சபட்சம் 3 லட்சம் 4 லட்சம் வருமானம் வருது. ஆனால் அரசாங்கம் நடத்தினா 5 6 லட்சம் எல்லா பஸ்லையும் லாஸ் ஆகுது, இழப்பு ஏற்படுது. இது ஏன் இப்படி? இதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்துறது? ஏன்னா வரி போடாமையே இதை நிறுத்தினாலே வரிகளை குறைக்க முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பொருளாதாரத்தில் தான் விவாதிக்க முடியும். இதெல்லாம் விவாதிப்பதற்கான ஒரு இடமாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது. உலகம் முழுவதும் இருந்து வருகின்றார்கள். அவர்களுடைய அனுபவத்தை எல்லாம் கொண்டு சொல்ல இருக்கிறார்கள். தனியார் நடத்துவது எப்படி, அரசாங்கம் நடத்துவது எப்படி, பொதுத்துறை நடத்துவது எப்படி, தனியார் துறையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அங்கே பேச இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு முக்கியமான மாநாடு. இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலிருந்தும் நிறைய பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த மாநாடு வெற்றியடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்து நமது அண்ணாச்சி அவர்கள் வார்த்தை வழங்கும். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும்
ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சால முன்னன் யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேள்வி. எல்லா நாடுகளிலும் நமது மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். வாழ்ந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பிழைப்பு தேடி சென்றார்கள், இன்று பிழைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆக நமது சகோதரர் பி. சம்பத் அவர்கள் கடந்த 13 ஆண்டுகளாக மிக சிறப்பப்பட்டு பல்வேறு நாடுகளில் இந்த எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் பொருளாதார வளர்ச்சி இதை பற்றி அவர்கள் பெரிய மாநாடு நடத்தி அதற்கு உற்ற துணையாக நம்ம அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்குரிய கல்விக்கோ உலகம் முழுவதும் படிப்பறிவு கொடுத்து சாதாரண மக்களும் உயர்ந்திருக்கிறார்கள் செய்து இன்று உலகிலே ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக கல்வி அதிபர்களாக படிக்காத மக்களையும் படிக்க வைத்து அவர்கள் எல்லாவற்றிலும் பெருமை சேர்க்க வேண்டிய எண்ணத்தினால் நமது ஐயா விஸ்வநாதன் அவர்கள் எப்பொழுதும் இந்த மாநாட்டுக்கெல்லாம் அற்புதமாக உதவி செய்கிறார். இந்த மாநாடு மட்டுமல்ல, சமுதாய வளர்ச்சி, சமுதாய மக்கள் படிக்க வேண்டும், படிக்காத மக்களை படிக்க வைக்க வேண்டும். இதற்கு பல்லாயிரக்கணக்கான பல கோடி ரூபாய் தேவை. ஆனால் அதையும் அவர்கள் பொருள்படுத்தாமல் செய்து வருகிறார். அவர்கள் செய்யும் அறப்பணி உலகம் முழுவதும் இன்று அதை மெய்ப்பித்து காண்கிறோம். எந்த நாட்டுக்கு சென்றாலும் அங்கு ஐயா விஸ்வநாதன் அவர்கள் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று பல நல்ல தொழில்களை செய்திருக்கிறார். அவர்கள் இந்த மாநாட்டுக்கு புரோலராக இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுகிறார். வள்ளுவர் திருவள்ளுவர் பல நாடுகளில் வைத்திருக்கின்றனர். அதற்கும் அவர்கள் உதவி செய்து அந்தந்த இடத்துக்கு வந்திருக்கின்றனர். ஆகவே இப்படி தன்னை அர்ப்பணித்து விஸ்வநாதன் அன்புக்குரிய பிஎஸ் அவர்களுக்கு நேரத்தை நன்றி சொல்லி வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களுக்கு ஊடக நன்றி தெரிவிக்கிறேன். ஒரே ஒரு பெண்மணி தான் ஒரு ஆள் தானே, எது ஒரு பெண்ணு தான் வந்தது. இருக்காங்க பெண்கள் தொழிலில் அவர்கள் மும்மரமாக இருந்தவை. இன்னும் அவர்களை இழந்து லண்டனில் வந்திருக்கின்றார்கள், வெளிநாடுகள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் வரவழைத்து நாம் செல்லுகின்ற வெளிநாட்டிற்கு நாம் செல்ல வேண்டும். அங்கே நமது சகோதரர்கள் இருக்கின்றார்கள்.
அவர்களுக்கெல்லாம் நமது தேச அவர்கள் எல்லோருக்கும் அவர் நண்பராக இருந்து நமக்கு ஒற்றுதுணையாக இருக்க வேண்டும். மாநாடு செழிப்பாக வர வேண்டும். பொருளாதாரம் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் சொல்லி உங்கள் அனைவருக்கும் வேண்டும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஏதாவது கேள்விகள் கேட்குறீங்களா? இந்த மாநாட்டில் எத்தனை பேர் சுமாராக கலந்துக்கிறாங்க? ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு 400 to 500 people கலந்துப்பாங்க. ஆமாம். அது தவிர வேற ஏதாவது கேள்விகள்? முக்கிய நோக்கம் பொருளாதார மேம்பாடு, தமிழர்களுக்கான பொருளாதார மேம்பாட்டை முன்னிறுத்தி என்னங்க இல்ல எம்ஓஎஸ் அது அரசாங்கம் தான் பண்ண முடியும். நாங்கள் எதுவும் பண்ணலை. பிறந்த பிகிலிருந்து ஒன்லி எக்கனாமிக் அவேர்னஸ் நெட்வொர்க்கிங் மட்டும் தான் பண்ணுறோம். இதுவரைக்கும் நடந்திருக்க 12 மாநாட்டில் யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க? இது பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு 3000 கோடி ரூபாய் எங்கள் மாநாட்டினால அவங்களுக்கு வருமானம் வந்திருக்கு. 2018 அங்கே மாநாடு நடத்தினோம். சீஃப் மினிஸ்டர் கேபினெட்லேயே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாரு. இந்த மாதிரி உங்கள் மாநாட்டினால 3000 crores எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னு அவர் நாராயணசாமி சீஃப் மினிஸ்டர் இருந்து ஒரு ரெசல்யூஷனே பாஸ் பண்ணார். அந்த மாதிரி பல இண்டிவிஜுவல்ஸ் அவங்க 2 பேரும் 3 பேரும் டைப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நடந்துட்டு தான் இருக்கு. மாநாடு வந்து பின்னால் வரவங்களுக்கு பயனாக இருக்கிற மாதிரி அதை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இது ஆன்லைனில் வருதே, ஆன்லைனில் போடுறோம். இது வரைக்கும் மாநாட்டை பூரா இதெல்லாம் சேவ் பண்ணி போடுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். உலக தமிழர் பொருளாதார மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீச்சஸ் இருக்குது. எல்லாருடைய ஸ்பீச்சை கட் பண்ணி போடுறோம். ஆல்மோஸ்ட் எல்லா கான்ஃபரன்ஸையும் போடுறோம். அதுக்கு அடுத்தாற்போல இப்போ முக்கியமான விஷயம், இந்த மாநாட்டை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம், மாநாட்டினுடைய இணையதளம் www.economic-conference.com அந்த இணையதள முகவரியை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மாநாட்டில் தினமும் யாரெல்லாம் பேச வராங்க, யாருடைய இது மாநாட்டினுடைய வளர்ச்சி என்ன நடக்குது, டெய்லி நாங்கள் அப்டேட் போட்டுருக்கோம். நீங்கள் யாருனாலும் பார்க்கலாம். இந்த மாநாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் அந்த வெப்சைட்டு. இது www.economic-conference.com. உதாரணத்துக்கு ஸ்பீக்கர் இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்க. இதில் வந்து எடுத்த உடனே பிரைம் மினிஸ்டர் படம் போட்டிருக்கோம். 2வது வந்து பிரசிடென்ட் ஆஃப் மொரிஷியஸ் போட்டிருக்கோம். 3வது ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் போட்டிருக்கோம். 4வது வந்து வந்து அம்பாசிடர் போட்டிருக்கோம். 5வது ஸ்பீக்கர் போட்டிருக்கோம். 6வது நம்ம சான்சலர் படம் போட்டிருக்கோம். அப்புறம் அதுக்கு அடுத்தது சீஃப் மினிஸ்டர் படம் பாண்டிச்சேரி போட்டிருக்கோம். அப்புறம் நாகலிங்கம் சொல்லி மினிஸ்டர், இந்த மாதிரி வரிசையாக எல்லாருடைய படங்களும் தினமும் அதில் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆமாம். வேற ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்புகிறீங்களா? உள்துறை அமைச்சர் இல்லை, உள்துறை ஏனுங்க? ஆமாம். தமிழ்நாடு அரசாங்கத்தில் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கூப்பிட்டுருக்கோம், டூரிசம் மினிஸ்டர் கூப்பிட்டுருக்கோம். அப்புறம் ஐஐடி சிஎம் கூப்பிட்டாங்க. யார் கண்ட்ரோல்? அதெல்லாம் நடக்காத காரியம். அது அவர் வரமாட்டார். நாங்கள் மந்திரிகளை கூப்பிட்டுருக்கோம். 2வது வந்து ஸ்பீக்கரை கூப்பிட்டுருக்கோம். ஸ்பீக்கர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அவர் வர. இதுவரை நடந்த மாநாட்டில் என்ன முக்கியமான பயன் மக்கள் வந்து இது தமிழர்கள் அடைஞ்சிருக்காங்க, அது மாதிரி சொல்ல முடியுமா? இப்போ அடைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு மாநாட்டிலையும் கேட்குற கோரிக்கை ஒன்று இருக்கு. மொரிஷியஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர் டு மொரிஷியஸ் டெய்லி ஃப்ளைட், பாம்பே டு மொரிஷியஸ் டெய்லி ஃப்ளைட். சென்னையிலேருந்து ஒரு நாள் தான் ஃப்ளைட் வாரத்துக்கு. சென்னையில் தான் முக்கியமாக இருக்கணும். சென்னை வந்து மெடிக்கல் மெக்கா, அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஊர், கோயில்கள் நிறைய இருக்கிற ஊர், ஹையர் எஜுகேஷன் இருக்கிற ஊர்,
3 முக்கிய பொருட்கள் சென்னையை 3 முக்கிய சப்ஜெக்ட் சென்னையில். ஆனால் சென்னைக்கு நேரடி ஃப்ளைட் சர்வீஸ் கிடையாது மொரிஷியஸ். ஆனால் அங்கே இதில் வந்து பெங்களூரில் வந்து இண்டிகோ ஃப்ளைட்டு டெய்லி போகுது. டெல்லி பாம்பேல வந்து ஏர் மொரிஷியஸும் ஏர் இண்டியாவும் டெய்லி போகுது ஒரு ஃப்ளைட். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் டர்பன் சிட்டிக்கு பல முறை நாங்கள் கேட்டுருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தை கேட்குறோம், மாநில அரசாங்கத்தை கேட்குறோம், எம்பிங்கிட்ட சொல்கிறோம். எப்படியாவது இந்த தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற ஊருக்கும் சென்னைக்கு வாரத்துக்கு 3 ஃப்ளைட் அவ்வளோதான் நிச்சயம் போடுங்க. அவங்க சென்னைக்கு வந்து போகிறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்கிறோம். அதற்கான எந்த வெற்றியும் எங்களால் அடைய முடியல. இதெல்லாம் முக்கியமான முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இல்லை அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க ஏர்போர்ட் சின்னதாக இருக்குது, நிறைய ஃப்ளைட் வசதி இல்லை, ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம இந்தியாவிலே எடுத்துக்கிட்டாக்க ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் நம்ம ஏர்போர்ட் தான் வசதிகள் குறைவாக இருக்குது. ஏர்போர்ட் பாம்பே, கல்கட்டா, டெல்லி 3 மெட்ரோபாலிட்டன் சிட்டி, 4வது சென்னை. இந்த 3 கம்பேர் பண்ணும்போது சென்னை வந்து சாதாரணமாக ரொம்ப மோசமாக இருக்குது. அதுலேருந்து பெங்களூரு, ஹைதராபாட்டும் அவங்களே சொந்தமாக முயற்சி எடுத்து அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட் நல்லா இல்லைன்னா நம்ம ஊர் கனெக்டிவிட்டி தானே முக்கியம். நம்ம ஊருக்கு யாராவது வரணும். பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம ஏர்போர்ட்டும் ஒரு முக்கியமான. ஆமாம், அதாவது கனெக்டிவிட்டி இல்லை என்றால் இந்த ஊருக்கு யாரும் வரவே மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு ஜாஃப்னாவுக்கு போகணும்னா எல்லாரும் ஆசைப்படுறாங்க. எங்கள் ஸ்ரீலங்கன் மக்கள் யாழ்ப்பாணத்தோடு ஜாஃப்னா போகணும்னு பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்களால போகிறது வசதி இல்லை. எப்படின்னா பெங்களூரு இதுக்கு கொழும்புக்கு போய் அங்கேருந்து ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ரோடில் போகணும், அதாவது காரில் போகணும். இப்போ என்னாச்சு, சென்னை ஜாஃப்னா சென்னை ஃப்ளைட்டு போட்டாங்க. இப்போ எல்லாரும் சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து ஜாஃப்னா போகிறாங்க. 2 ஃப்ளைட் வந்த பிறகு 2 ஃப்ளைட் ஒரு நாளைக்கு. நானும் சான்சலர் போயிட்டு வந்தோம், போய் பார்த்துட்டு வந்தோம் இந்த ஊரை. எதுக்கு இதை சொல்லுறேன்னா, அது எந்த ஊருக்கும் நம்ம ஃப்ளைட் சர்வீஸ் இருக்கிறோம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டாக்க இதில் மயன்மாரில் பர்மாவில் வந்து 10 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. அவங்களும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி இதில் பங்களாதேஷில் அந்த அரசாங்கமே ஃப்ளைட்டில் டைரக்ட் சர்வீஸ் விட்டுருக்காங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரே ஊர் சென்னை தான் சொல்லி அவங்களே போட்டிருக்காங்க அந்த ஃப்ளைட் சர்வீஸ். டெய்லி ஃப்ளைட்டு டாக்கா டு சென்னை வருது. மாநாட்டுக்கு வந்து டெலிகேட் ஃபீஸ் வந்து 18,000 ரூபாய் கரெக்ட். சாப்பாடெல்லாம் 3 நாளைக்கு சாப்பாடெல்லாம் நாங்களே போட்டுருவோம். ஆள் சார்ஜ் எல்லாம் இருக்கு. அது மற்றபடி ஏர் டிக்கெட்டு அக்காமடேஷன்லாம் அவங்க தான் பார்க்கணும். தங்குறதெல்லாம் பண்ணுறோம் இல்லை, தங்குறதுக்கான ஹோட்டல்களெல்லாம் பார்க்கறதுக்கு 2-3 ட்ராவல் ஏஜென்ட் பார்த்துருக்குறோம். அவங்கள இன்னைக்கு நாளைக்குள்ளே அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அஃபிஷியலாக. அவங்கள அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா அவங்கள தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா எல்லாருமே டிக்கெட் வாங்க சொல்லிட்டோம். ஏன்னா கடைசியில் இதில் முக்கியமான ஒரு கருத்து நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது மொரிஷியஸுக்கு வந்து விசா கிடையாது. ஆன் அரைவல் நீங்கள் போகலாம். அது ஒரு நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் மொரிஷியஸ் போகணும்னு நினச்சா ஃப்ளைட் ஏறி நீங்கள் போயிடலாம், வரலாம். 18,000 வந்து மாநாட்டில் கலந்துக்கிற கட்டணம் மட்டும் 18,000. மாநாட்டுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் சாப்பாடுக்கும் மாநாட்டில் கலந்துக்கணும். ஆமாம், போக்குவரத்தும் தங்குறதும் வரவங்க பார்த்துக்கணும். ஆமாம், 60,000 ரூபா, 50,000 60,000 ரூபா ஆகுது டிக்கெட் காஸ்ட்டு. தங்கறதுக்கு ஒரு 20,000 40,000 ரூபா ஆகும். மாநாட்டில் வந்து தமிழர்களுக்காக நடத்துவீங்க. தமிழர்கள் நடத்தக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, பொருளாதாரத்தை பெரிய அளவில் இருப்பாங்க, HCL மாதிரி. இதுல உள்ள பெரிய ஆட்கள்லாம் வந்து இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்கிறாங்க. அதுக்கான முயற்சி ஒவ்வொரு தடவை எடுத்து பல பேர் நாங்கள் அழைத்து பேச வச்சிருக்கிறோம். HCL பேச வச்சிருக்கிறோம். அதே மாதிரி டாடா கம்பெனி பேச வச்சிருக்கிறோம். டாடா கம்பெனியுடைய சிஓவே இன்னைக்கு தமிழ்நாடு தான். நாமக்கல்காரரு சந்திரசேகர். ரத்தன் டாட்டாவுக்கு பிறகு அந்த என்டையர் 33 கம்பெனி டாடா கம்பெனி இருக்கு. அது 33 கம்பெனி அவர் தான் தலைவர். அது ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழர்களுக்கான பெருமைகள் இருக்குது. அது வந்து இந்த மாநாட்டு மூலமாக என்ன வேடிக்கைனாக்க, ஒரு ஹாலில் சாதாரண ஆளில் இருந்து பெரிய பிஸ்னஸ் மேனவர்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கும்போது உங்கள் விசிட்டிங் கார்டு அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க விசிட்டிங் கார்டை நீங்கள் வாங்கிக்கலாம், அவங்களோட பெருமைகளை அவங்ககிட்ட சொல்லலாம், உங்களுடைய திறமைகளை சொல்லலாம், உங்களுடைய அறிவை பற்றி சொல்லலாம், உங்களுடைய பணத்தை பற்றி சொல்லலாம், அவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளலாம்.
அதற்கான வாய்ப்பாகத்தான் இந்த மாநாட்டை நாங்கள் அனுபவ பங்கீடுகள் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றதுல நாம கற்றுக்கிறதுக்கு வசதியாக நெட்வொர்க் மெட்ரோபாலிட்டன் சிட்டிலே வந்து தமிழ்நாடு நம்ம சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டி தான் வந்து ஏர்போர்ட் வந்து ரொம்ப ஃபெசிலிட்டி தருதுன்னு சொன்னீங்கல்ல. அப்போ நம்ம அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பரந்தூர்லாம் இப்போ அது கொண்டு வராங்க. அதை பற்றி ஏதாவது இதில் பேசுவீங்களா? இல்லை, அதெல்லாம் அது வந்து ஒரு அரசியல் அங்கே பேச முடியாது. என்ன வேடிக்கைன்னா உள்ளூர் கிடையாது சார், பிசினஸ் தானே சார். பிசினஸ் பற்றி தான் பேச முடியும். என்ன வேடிக்கைன்னா இப்போ இருக்கிற ஒன்று பொதுவாகவே ஏர்போர்ட் ரொம்ப குறைச்சல் நம்ம நாட்டில். ஜனங்களுக்கும் தெரியாது, அரசாங்கம் வந்து பேசுறது இல்லை. நான் இப்போ போன மாதம் டெக்ஸஸ்ன்னு ஒரு மாநிலம், 50 மாநிலத்தில் ஒன்று டெக்ஸஸ் யூஎஸில், அந்த ஒரு மாநிலத்தில் மட்டும் 730 ஏர்போர்ட் இருக்கு. இந்தியா பூரா சேர்ந்து 150 160 தான் இருக்கு. அதனால ஜனங்களுக்கும் தெரியாது. ஒன்று வருமானம் குறைச்சல், இன்னொன்று அது போகிற வாய்ப்பும் இல்லாமல் இருக்கு. நம்ம சென்னையை பொறுத்தவரையிலும் சென்னை பிரசிடென்ட் ஏர்போர்ட்டே வந்து பெருசாக்கிறதுக்கான முயற்சி பல முறை எடுக்கப்பட்டு அது அரசியல் காரணங்களால் தள்ளி போயிடுச்சு. பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க லேண்ட் எடுக்கிறத பற்றியெல்லாம். அப்புறம் புது ஏரியாவெல்லாம் பல இடங்களில் லேண்டு பார்த்தாங்க. பரந்தூர் இந்திய அரசாங்கம் பார்த்து செலக்ட் பண்ணி வச்சாங்க. அது அப்படியே இந்த அரசாங்கம் வந்து அது வந்து இடங்கள் போட்டிருக்காங்க. வாங்கணும் எப்படி அவங்க திருப்பி வேறு ஏதாவது சைட்டு கொடுக்குறாங்களா இல்லை ஏர்போர்ட்டு பெருசாக்குறாங்களா. ஏர்போர்ட்டை பொறுத்தவரையிலும் லேண்டு மட்டும் தான் நம்ம எடுத்து கொடுக்க முடியும். ஏர்போர்ட் கட்டுறவங்க நடத்துகிறவங்கலாம் மத்திய அரசாங்கம் தான். ஸோ அதெல்லாம் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. மீடியா வந்து கூட்டிட்டு போறதுக்கான ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி வச்சுனா கூட்டிட்டு போகலாம். அவ்வளோதான். எங்களுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போகிறோம். எங்களுக்கு அதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்து தான் இருக்கிறோம். இதில் நடந்தது வர்றவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருங்க. அதான் இவங்களுக்கு டெலிகேட் ஃபீஸ் கிடையாது. நீங்களே வந்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகேட் ஃபீஸ் கிடையாது. ரெண்டாவது தங்கிறதுக்கு இடம்னா ஏற்பாடு பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஆனால் டிக்கெட் நீங்கள் தான் வாங்கிட்டு வரணும். உங்களுக்கு உங்கள் ஆர்கனைசேஷனில், உங்கள் டெலிவிஷன் கம்பெனியில், உங்கள் பத்திரிகை ஆஃபீஸில் சொல்லி நீங்கள் வரணும். போன தடவை இதில் நடத்தும் போது புதிய தலைமுறையும் 75 டிவியும் 3 டிவியும் 3 பேர் இதுக்கு வந்தாங்க அமெரிக்காவுக்கு. ஸோ அதனால் வந்து அவர்களே செலவழிச்சுட்டு இருந்தாங்க. அவர் நல்லா நல்ல கவரேஜ் கொடுத்தாங்க. அந்த சலீம் அதுக்குன்னே வந்தார். வந்து அங்கேயே 3 நாள் சுற்றி பண்ணார், எல்லாம் பண்ணார். அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தான். உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும்னா நாங்கள் ஏதாவது செய்ய முயற்சி பண்ணுறோம். சார், இந்த மாநாட்டில் தீர்மானம் கொண்டு வரீங்களா? ஆமாம், எப்போ எல்லா மாநாட்டிலையும் தீர்மானங்கள் உண்டு, விருதுகள் உண்டு. ஒரு நாட்டுக்கு ஒரு விருது கொடுக்குறோம் எப்பவுமே. அதாவது கிரௌன்ஜலம் வேர்ல்ட், அதாவது உலக தமிழர் மாமணி என்கிற விருது கொடுக்குறோம் வருஷம். ஒரு நாட்டுக்கு ஒருத்தருக்கு கொடுக்குறோம். அது ஒன்று கொடுக்குறோம். அப்புறம் வந்து அதாவது இந்த மாநாடு ஒவ்வொரு ஆண்டும் தமிழர்கள் பொருளாதார வளர்ச்சி குறித்து நடைபெற்று வருகிறது. சென்ற ஆண்டு மிக வெற்றிகரமாக வாஷிங்டன் டிசியில் நடைபெற்றது. இந்த ஆண்டு அங்கே வாஷிங்டன் டிசினா மிகப்பெரிய நாடு. இப்போ ஒரு சின்ன தீவில், தமிழர்கள் வாழுகிற தீவில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. செப்டம்பர் மாதம் 11, 12, 13 தேதிகளில் மொரிஷியஸில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டினை மொரிஷியஸ் பிரதம அமைச்சர் தொடங்கி வைக்கவும், கடைசி நாள் அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் முடித்து வைக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள், தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள், பாண்டிச்சேரி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் எல்லாம் அழைத்திருக்கிறோம். அது தவிர நிறைய தொழிலதிபர்கள், கல்வியாளர்கள், அதாவது பேங்கர்ஸு, கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, அட்வொகேட்ஸு, டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, இப்படி பலரையும் புகழ்பெற்றவர்கள் எல்லாம் அழைத்திருக்கிறோம். யார் யார் அழைத்திருக்கிறோன்றதை நீங்கள் போய் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் ஃபோட்டோவாக இருக்கும். குறிப்பிடத்தக்கது சொன்னால், உதாரணத்துக்கு சீஷல்ஸ் எடுத்திங்கனாக்கா ராமபிள்ளைன்னு ஒருத்தர் அழைச்சிருக்கிறோம். ஒரு சின்ன ஐலாண்டு அதில் மிகப்பெரிய தொழிலதிபரை கூப்பிட்டுருக்கோம். அவர் வராரு. சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு 30 பேர் வராங்க. ஒரு பெரிய டீமே வராங்க. அந்த மாதிரி பல நாடுகளில் இருந்து வருகிறார்கள். இந்த மாநாடு தொடர்ந்து ஒரு
சந்தாதாரர் மாதிரி அவங்க எல்லாருமே உலகம் முழுசும் இந்த மாநாடு எங்கே நடக்கிறது என்று கேட்டுக்கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய நோக்கமே தமிழர்களையும் மற்ற இனத்தோடு ஒப்பிடும் வகையில் வளர்ச்சி பெற செய்வது தான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம். இந்த மாநாடு மிக வெற்றிகரமான மாநாடாக அமைவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் செய்து வருகிறோம். இங்கிருந்து சென்னையிலிருந்து வர விருப்பப்படுகிறவர்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஃப்ளைட் இருக்குது. செவ்வாய்க்கிழமை இந்த ஃப்ளைட் புறப்பட்டுச்சுன்னா திங்கட்கிழமை திரும்பி வருது. 3 நாள் மாநாடு, 3 நாள் அந்த தீவை சுற்றி பார்க்குற மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சுற்றுப்பயணம். அதில் அப்படி வரலாம். அப்படி இல்லை என்றால் மாநாட்டுக்கு மட்டும் வந்து போனோம்னா வெள்ளிக்கிழமை காலையில் வந்துட்டு திங்கட்கிழமை காலையில் திரும்பிடலாம். அதுக்கு ஏர் இண்டியா ஃப்ளைட் வந்து பாம்பே வழியாகவும் இண்டிகோ ஃப்ளைட்டு பெங்களூர் வழியாகவும் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டிலிருந்து யாரும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் உலகம் முழுவதும் இருந்து வருபவர்களுக்கு எமிரேட்ஸ் ஃப்ளைட் 2 ஃப்ளைட் ஒரு நாளைக்கு துபாய் டு மொரிஷியஸ் வருது. அது என்ன 340 பேர் உட்கார்ற பெரிய ஏர்கிராஃப்டையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க 2 ஃப்ளைட்டு. ஸோ அதனால் உலகம் முழுசும் இருக்கிறவங்க ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்புகளையும் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த மாநாட்டினுடைய நம்ம சான்சலர் வந்து மாநாட்டினுடைய இறுதி நாளில் 14ஆம் தேதி அண்ணா சொற்பொழிவு ஆற்றிருக்கிறார். அங்கே அண்ணா சேர் இருக்குது, அதில் சொற்பொழிவு ஆற்றிருக்கிறார். முதல் நாள் வந்து பாரதியாருடைய நினைவு நாளை முன்னிட்டு இனாகரல் செஷனில் பாரதியார் படம் திறக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் இந்த வந்திருக்கிற பத்திரிகையாளர் அனைவரும் இதை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இது ஏனென்றால் இது முழுக்க முழுக்க அறிவுபூர்வமானது, கல்விபூர்வமானது, பொருளாதார வளர்ச்சி பூர்வமானது. ஆகவே நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பினை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.